Dear students, I am Ravathi. 11th standard chapter 1 sets, relation and functions heading exercise பார்க்க போறோம். So sets, relations and functions எல்லாம் நீங்க already 10th standardலயும் படிச்சிருப்பீங்க. So அதோட continuation தான் நம்ம இங்க 11th standardல first chapterல பார்க்க போறோம். ஓகேவா? Then write the following in roster form. அப்போ செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஒன்று ரோஸ்டர் ஃபார்ம், another ஒன் செட் பில்டர் ஃபார்ம். அதில் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது? இந்த செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். செட் பில்டர் ஃபார்ம்னா அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா x belongs to n, x square less than 121 and x is a prime number. அப்போது ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எடுக்கும்போது கொடுத்துருக்கிற செட்டை நம்ம ஒரு லெட்டரில் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ லெட் a equal to open the set bracket x belongs to n such that x square less than 121 and x is a prime numberனு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போது நம்ம இதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா டைரெக்டாகவே நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். ஸோ ஓப்பன் த செட் ப்ராக்கெட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூஸ், எக்ஸோட வேல்யூஸை நேச்சுரல் நம்பராக கொடுக்கணும். அது என்ன நம்பராகவும் இருக்கணும், ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும். அதை ஸ்கொயர் பண்ணும்போது 121க்கு லெஸ் தென் இருக்கிற வேல்யூஸை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ரைம் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 2 ஸ்கொயர், தென் ப்ரைம் நம்பர் 3 ஸ்கொயர், தென் 4 வராது, 5 ஸ்கொயர், 6 வராது, 7 ஸ்கொயர் 49. 7க்கு அப்புறம் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9 இல்லை, 10 இல்லை, 11 தான் வரும். அப்போ 11 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் என்னது? 121. ஆனால் 121க்கு ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல. அப்போது நம்ம 7ஓட நம்மளோட செட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ ஏ செட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2, 3, 5, 7. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x minus 1, x plus 1, x square minus 1 equal to 0. அப்போ இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ லெட் b set equal to the set of all positive roots of the equation, என்னென்ன கொடுத்துருக்காங்க ரூட்ஸு? x minus 1, x plus 1, x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, தென் x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, தென் x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ரூட்ஸ்னால் அந்த 0 காமன் டு 3 வேல்யூஸ். அப்போது மைனஸ் 1 அனதர் சைட் போகும்போது ப்ளஸ் 1, இங்கே ப்ளஸ் 1 அனதர் சைட் போகும்போது மைனஸ் 1, இங்கே x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, தென் x இஸ் ஈக்குவல் டு 1க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 and -1 தான் ரிப்பீட்டடாக வருது. அப்போது அவங்க கேட்டிருக்கிறது பி செட் என்னவா தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் ரூட்ஸை மட்டும் எடுத்து எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன எலமெண்ட் மட்டும் பி செட்டுக்குள்ளே வரும்? 1 அப்படிங்கிற எலமெண்ட் மட்டும் பி செட்டுக்குள்ளே வரும். இதுதான் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன். x belongs to n, 4x plus 9 less than 52 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூஷன் எடுக்கும்போது நம்ம ஒரு லெட்டராக அஷ்யூம் பண்ணுறதுக்கு c ஈக்குவல் டு x belongs to n such that 4x plus 9 less than 52. அப்போது ஃபஸ்ட்டு இந்த இன்இக்வாலிட்டியை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹவு டு சிம்ப்ளிஃபை? ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னங்கிறது நேச்சுரல், அதாவது எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் நேச்சுரல் நம்பராக கிடைக்கணும். இப்போ இந்த இன்இக்வாலிட்டிஸை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 4x லெஸ் தென் ப்ளஸ் 9 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது -9 ஆயிரும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எகெயின் அதே செட் பில்டர் ஃபார்மை எழுதிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஸோ 42ல் 9 செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 43. எகெயின் x belongs to n such that x less than மல்டிபிள் இருக்கிற 4 அந்த சைடு போகும்போது டினாமினேட்டர் ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 43/4 ஆகும். தென் x belongs to n such that x less than 43 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 10.75ன்னு டெசிமலில் ஆன்சர் கிடைக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது நம்மளோட எக்ஸ் வேல்யூஸ் இன்பிட்வீன் என்ன வேல்யூஸ்குள்ளே முடியும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10ஓட கம்ப்ளீட்டட் ஆகி, ஏன்னா 10.75ங்கிறது அனதர் நம்பருக்கு நியர்பை போயிடுச்சு, 11க்கு நியர்பை போயிடுச்சு. பட் இங்கே ஈக்குவல் கொடுக்கல, அதனால் நம்ம என்ன எடுக்கக்கூடாது? 10.75 எடுக்கக்கூடாது. அதுக்கு 10 பிஃபோர் நம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா 1,
2 3 4 5 6 7 8 9 and 10 ஓட செட் வேல்யூஸ் கம்ப்ளீட்டட் ஆகும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், x such that x minus 4 by x plus 2 equal to 3, then x belongs to R minus minus 2. அதாவது செட்டுக்குள்ளே -2 இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். மற்றபடி ரியல் நம்பர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ சொல்யூஷனில் let d equal to x such that x minus 4 by x plus 2 equal to 3, then x belongs to R minus of minus 2. இதுதான் கொடுத்துருக்கிற செட் பில்டர் ஃபார்ம். இப்போ இதில் வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது x such that இது இங்கே போய் மல்டிபிள் ஆகும். தென் x minus 4 equal to 3 into x plus 2, then x belongs to R. Then again x such that இது சிம்பிளிஃபை பண்ணும்போது x minus 4 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா 3x plus 6 ஆகும். then x belongs to R. Then again x such that x values அல்லாவும் another one சைடும் constant valuesம் another side மூவ் பண்ணும்போது x minus 3x equal to 6 plus 4 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். then x belongs to R. then again x such that minus 2x equal to 10, then x belongs to R. அப்போது மைனஸோட அந்த 2 another side கொண்டு போகும்போது x equal to 10/2 minus, then x belongs to R. அப்போது கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? x equal to -5. x belongs to R. -2 நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கல. அப்போது therefore ஃபைனல் D செட்டோட ஆன்சர் வந்து -5. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.